ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காய்கறி தோட்டத்தில் மூணாவதாக வந்து நம்ம டொமேட்டோ பறிக்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி நிறைய தக்காளி வந்து பழுத்து கிடக்குது. கொத்து கொத்தா நம்ம அதை போய் பறிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பிளேட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்துட்டு கோல்டு கலரில் வந்துட்டு ரெட் கலரில் வந்து தக்காளி பழுத்துருக்கு பாருங்கள். சில தக்காளி பழுத்துருக்கு, சில தக்காளி வந்துட்டு கொஞ்சம் காவட்டில் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த தக்காளி இங்கே வைக்க முடியாது. வச்சா வந்து என்னென்னா எதாவது வண்டு பூச்சி எதாவது வந்துட்டு அதை சாப்பிட்ருவோம். வந்து இன்றைக்கி நிறையவே கொஞ்சம் தக்காளி பழுத்துருக்கு. நம்ம என்ன லாஸ்ட் வீடியோ வந்து அதில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கான வந்து நம்ம பறித்து வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ தக்காளி நல்லா உள்ளவே நிறைய போட்டிருக்கனால இப்போ இந்த சைடு வாக்க போய் நம்ம அங்கே உள்ள தக்காளிலாம் எடுத்துக்கலாம். போகிறதுக்கு இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி ஒரு தக்காளி வேலை மிதிச்சிட்டேன். எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது தக்காளி. ஆக்சுவலி இந்த தக்காளியோட வந்து செடி வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய தக்காளி, அதோடய சைஸ் வந்து எப்படின்னா பெரிய தக்காளியாக கொஞ்சம் எப்படின்னா உடஞ்சி இருந்துச்சு. அந்த தக்காளிக்கு நான் விதையை தான் போட்டேன். ஒரே ஒரு தக்காளி தான் நான் போட்டேன். வச்ச உடனே ஃபுல்லாக நல்லாவே வந்து செடிலாம் நிறையவே வளர்ந்துருக்கு. வந்து ஆக்சுவலி நம்ம எப்படின்னா வந்து நம்ம போடுற தக்காளி வந்துட்டு பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அதே மாதிரி தான் வந்து அதோட விதைகளும் வந்துட்டு நமக்கு வந்து செடியாக வந்து முளையும். பெரிய தக்காளியோட விதையை போட்டால் நமக்கு வந்து பெரிய தக்காளியாக தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் பெரிய தக்காளியோட விதைகள் போட்டனால வந்து அது இப்போ நிறைய நமக்கு கிடைக்கிற தக்காளி எல்லாமே மோர் தென் வந்துட்டுனா 150 கிராம்ஸ் மேலே தான் வந்து நமக்கு இருக்குது. வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த பக்கம் எல்லாமே தக்காளி எடுத்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, எல்லாமே எடுத்தாச்சு. வந்து எவ்வளோ தானே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி. இப்போ இன்றைக்கி இதை வெயிட்டு போட்டு பார்த்துடலாம். கழுவி முடித்ததுக்கப்புறம் சுரக்காய் எடுத்து ரெடி ஆகிட்டுருக்கு. வந்து நம்ம அறுவடைக்கு எவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 சுரக்காய் போட்டிருக்கு. வந்து நல்லாவே நம்ம வந்து ஒரு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயிட்டு போட்டு பார்த்துடலாம். ஒரு அக்யூரேட்டாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ரெண்டு 3 தடவை வந்து வெயிட்டு போட்டு பார்த்தேன். எனக்கு முதல் தடவை சரியாக கிடைக்கல. ஆல்மோஸ்ட் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா வந்து 1 கிலோ 600 கிராம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டான வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து ஒரு 3 வாட்டி நம்ம தக்காளி வந்து பறிச்சிட்ருக்கோம். வந்து ஃபஸ்ட் வாட்டி வந்து எப்படின்னா ஒரு 300 கிராம், அடுத்த வாட்டி வந்துட்டுனா ஒரு 1 கிலோ, இப்போ வந்துட்டு 1 கிலோ 600 கிராம். நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோலாம் வந்துட்டு எவ்வளோ கிலோ நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.